கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம், நல்ல கர்த்தரை துதிப்போம், வேதத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இதை செய்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 150:1. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அல்லேலூயான்னு சொல்லுங்க அப்படி சொல்றார். நமக்கு ஒரு பேரு இவங்க அல்லேலூயா கூட்டம், சந்தோஷம். ஆனால் பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, அல்லேலூயா என்று சொல்லுங்கள். அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை நல்லா துதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ரெண்டாவதாக, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு, 2 கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி அவரை துதிக்கணுமா. இப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீர் படைத்திருக்கிறீரே, எவ்வளவு ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறீர். ஒரு பூமியை உண்டாக்கி, ஆகாய விரிவை உண்டாக்கி, மரம் செடிகளை உண்டாக்கி, மிருகங்களை உண்டாக்கி, அதை ஆளுவதற்கு மனிதர்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை துதிக்கணுமா. ஏன்னா இது அவர் செய்தது, இது மனிதனால் உண்டானது அல்ல, இயற்கையாக உண்டானது அல்ல, தேவன் உண்டாக்கினது. தேவனே நீர் உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். எவ்வளோ ஞானமாய் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம கைகளில் இருக்கிற செல்போனை யோசித்து பாருங்க. எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்கிறவர்களுடைய முகத்தை பார்க்கத்தக்க இந்த செல்போனுடைய அந்த ஞானம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும்படியாய் சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். அப்போ தேவன் செய்த செயல்கள் ஒன்றொன்றுக்கும் நாம் அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசேஷமா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவரை துதிக்கணும். பரிசுத்த ஸ்தலம் என்றால் திருச்சபை, சர்ச்சு, ஜெப ஆலயம், ஜெப மையம், கூடாரம், இப்படிப்பட்ட காரியங்களில கர்த்தரை நல்லா துதிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வேற எதையுமே சிந்திக்க கூடாது. துதி செலுத்துகிற நேரத்தில் வேற எதையுமே நம்ம மைண்டில் போட்டு குழப்பே கொள்ளக்கூடாது. ஆண்டவரை நல்லா துதிக்கணும். என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், இது கர்த்தரை துதிக்கிற நேரம், இந்த நேரத்தை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நிச்சயமாக அவர் நமக்கு நன்மை செய்வார். என் மகன் என்னை ஆராதிக்கிறான், என்னை துதிக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுவார். அவரை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் புகழப்படத்தக்கவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், எத்தனையோ மிருக ஜீவன்களை உண்டாக்கினவர், மனிதர்களை உண்டாக்கிறவர், எத்தனையோ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், பூமியிலே ஆகாரத்தை விளைவிக்கிறவர். விவசாயத்தை பார்த்து கர்த்தரை துதிக்கணும் இல்லையா? எல்லா மரங்கள் செடிகளை பார்த்து கர்த்தரை துதிக்கணுமா? கர்த்தரை புகழ 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 உங்க வாழ்க்கையில நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவரை துதிக்கிறத மட்டும் நீங்க மறந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வாய் திறந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். தேவையில்லாத நம்ம நாவையும் வாயையும் நம்ம திறக்கக்கூடாது. கர்த்தரை துதிப்பதற்கு திறக்கும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நல்லா துதிப்போம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், உங்கள் சந்தோஷம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாய் திறந்து உம்மை துதிப்பார்களாக, கைகளை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. இந்த நாளை அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.